ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பாலக்கீரையை வச்சு தான் பூரி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது, ஹெல்த்தியும் கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு கட்டு பாலக்கீரை நான் வாங்கியிருந்தேன். அதில் ஹாஃப் கட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கிற வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த பிறகு ஒரு மிக்சியில் ஆட் பண்ணி ஆற விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு, ஆஸ் யூஷுவல் நம்ம பூரி எப்படி மாவு பிசையோமோ அந்த மாவு பிசையும் போது இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுடுங்க. மாவு நல்லா ஊறின பிறகு ஆஸ் யூஷுவல் பூரிக்கு நம்ம எப்படி மாவு திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி எண்ணெயில் 2 பக்கமும் போட்டு எடுத்தால் சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் பாலக்கீரையில் பண்ண பூரி ரெடி. இன்றைக்கி பாலக்கீரையோட நான் உருளைக்கிழங்கு சைட் டிஷ் தான் பண்ணியிருந்தேன். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.